அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி. ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் ரிஷபராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதனும் சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதனோட பயிற்சி, அதாவது உங்கள் ராசிக்கே புதன் வருவார். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா கடகராசி நேயர்களே போராடிட்டு இருக்கீங்க. போராட்டமாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எல்லாமே தடங்கள் தான். எதை தொட்டாலும் ஃபெயிலியர் தான். தோல்வி தான். உங்களுக்கு வெற்றியே கிடைக்கல. உங்களுக்கு சக்ஸஸ் உங்களால் பார்க்க முடியல. தொடர்ந்து தோல்வியாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. 2023 ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூன் மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களால் சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா, எல்லாமே அக்யூரேட்டாக இந்த மாதம் பார்த்துருவோம். சரிங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க கேது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களோட முயற்சி கண்டிப்பாக சின்ன சின்ன தடங்களாக இருந்தாலும் அது வெற்றியாக கொண்டு போய் முடியும். அது வெற்றியாக தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி கிடைக்க போகுது. பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை பார்த்துட்டீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கமானப்பட்டீங்க. குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு. கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும். கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது. பயன்படுத்திக்கிங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதத்தை உங்களால் ஈஸியாக கடந்து வர முடியும். 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டாருங்க. ஏன்னா போன மாதமெல்லாம் பாருங்கள், செவ்வாய் ராகுவோட பிடியில் மீனராசியில் இருந்தார். தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லாமல் இருந்தீங்க. ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கல. ஆனால் இந்த மாதம் செவ்வாய் 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி. அவர் ஜீவனஸ்தானத்துக்கே தொழில் ஸ்தானத்துக்கே வந்தனால வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இந்த மாதம் சொந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்க போகுது. படிப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு மாறும், சரிங்களா? படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். மனசை மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? மனிதனுக்கு மனதைரியம் ரொம்ப முக்கியம். கடகராசினியர்கள் மனசை விட்டுட்டீங்க. ஒரு சில பேர் மனதைரியம் தாங்க முக்கியம். மன தைரியத்தோடு இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த அஷ்டம சனியை உங்களால் ஈஸியாக கடந்து வர முடியும். இந்த மாதமே ஓரளவுக்கு நல்ல மாதம் தான், சரிங்களா? ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் சில சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க கடகராசி நேயர்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கே வர்றாரு. உங்களுக்கு கூட பாருங்கள், சூரியன் அங்கே வந்துடுறாரு. அதாவது 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு இருக்கிறனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தை எப்படியே காப்பாற்றிடணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் உங்களுக்கு கடன் கொடுக்கல. கடன் இல்லாமல் ஒரு சில பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கடனை ஏன் வாங்கணும்னு வருத்தப்பட்டிருக்காங்க. கடன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும். நல்ல கடன், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், பொருட்கள் வாங்கி போடுறதுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறனால குடும்பத்துக்காக இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலாம் பாருங்கள், என்ன தேவையோ உங்களுக்கு, என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாமே அந்த தேவையை உங்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும், சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்க கேது குருவோட பார்வை இருக்கிறனால தம்பி தங்கச்சியோட உதவி ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. தம்பி தங்கச்சிக்கு உங்கள் வீட்டில் தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கே சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது. வேலை இல்லாமல் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும். முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான
பாக்கிஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா ஒரு சில பேத்துக்கு விபத்து நடந்திருக்கு. 8ல் சனி இருக்கிறதுனால சில வாகன விபத்துகள், சில பிரச்சனைகள், கண்டங்கள் இதெல்லாம் கொடுப்பாரு. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. யாரையும் நம்பாதீங்க. ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி எல்லாம் போட்டு செக்யூரிட்டியில் போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில், இந்த லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை, இது மாதிரி விஷயங்களில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. கவனமாக இருக்கணும். அஷ்டம சனியில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நம்ம நினைக்கிறது நடக்காது. அஷ்டம சனியில் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா 10ல் செவ்வாய் பலமாக இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள். முயற்சி இந்த மாதம் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். தடங்கள் இருக்கும். சரிங்களா? எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடங்கள் இருக்க போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? முழுமையாக உங்களுக்கு தடங்கள் இருக்காது. தடங்கள் இருந்தால் கூட அதை எப்படியோ போராடி சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க இந்த மாதம். ஏன்னா அஷ்டம சனின்னு பார்த்திங்கன்னா தடங்கள் தான் கொடுப்பாரு அவர். 8ல் சனி வந்துட்டாலே பார்த்திங்கன்னா தடங்கள் கொடுப்பார். ஏன்னா அதுதான் கர்மா. 8ல் சனி வந்துட்டாலே பாருங்கள், அந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த 2.5 வருஷங்களில் தடங்கள் இருக்கும். 2023 உங்களுக்கு தடங்களாக தானே போயிட்டுருக்கு. நல்ல வேலை கிடைக்கல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்க மாட்டேங்குது, திருமணம் நடக்கலை, புத்திர பாக்கியம் கிடைக்கல, கடன் அதிகமாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸாக தான் போயிட்டுருக்கு, வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் சின்ன சின்ன தடங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக தடங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது இந்த மாதம். சரிங்களா? சமாளிக்க முடியுங்க. உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் போன மாதம் கெட்டு போயிருந்தார். இந்த மாதம் நல்லா இருக்கார். அதனால் வேலை விஷயங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே போகும் உங்களுக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பணம் கொஞ்சமாவது உங்களுக்கு பணம் இருக்கும். கையில் அப்படியே பணம் கொஞ்சமாவது தங்கும் இந்த மாதம். சரிங்களா? கடன் இல்லாமல் இருக்கவங்க கூட புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த மாதம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். பெருசாக குறைன்னு சொல்ல முடியாது. அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். இந்த பிரச்சனை நீங்கள் சமாளிக்கிறீங்களா இல்லையா, அதுதான் விஷயமே. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. மன தைரியத்தை விட்டுறாதீங்க. மனசில் தைரியத்தை கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும், எப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் தலையெழுத்து, உங்கள் விதி எப்போ மாறும், சரிங்களா? உங்கள் லைஃப் எப்போ மாறும், இல்லை கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்படணுமா, என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்னாச்சு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, லக்ன சுபர்களோட தசாபுத்தியா, லக்ன பாவகிரகங்களோட தசாபுத்தியா, இதை பார்த்தா தாங்க ஒரு மனுஷனோட லைஃப்பை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ, எல்லாமே நம்ம சாதகமாக பாதகமாக எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம 100% தெளிவாக அக்யூரேட்டாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.